மாற்றப்படுத்த கூடும் என்று உலகத்தில் கேள்வி கேட்ட ஒரே நபர் நம்மப்பா இயேசுநாதர் தான். அவர்தான். நல்ல கைதட்டு. பரிசுத்தர். அவர்தான் பரிசுத்தர். அவர்தான் பரிசுத்தர். பரிசுத்தத்தின் பரிசுத்தம் அவர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த முத்தத்தோடு கூட வாழ்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த நல்ல கரந்தட்டி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கரந்தட்டி 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 ஒரு அலங்காரம், ஒரு பரிசுத்த அலங்காரம். ஓ, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் ஆராதிக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற வந்திருக்கிற நாமும் நீங்களும் நானும் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட, பரிசுத்த அபிஷேகத்தோடு கூட, பரிசுத்த மகிமையோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை முடிக்கிற தருவாயில வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக கேளுக பார்க்கலாம். பரிசுத்த அபிஷேகம் இறங்குவதாக கேளுக பார்க்கலாம். பரிசுத்த அனாயிண்டிங் இறங்கட்டும் ஆண்டவரே. பேச்சில பரிசுத்தம் ஆண்டவரே, பார்வையில பரிசுத்தம், நடக்கையில பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம் ஆண்டவரே. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்த. சொல்லுங்க பார்க்கலாம். நீரே பரிசுத்த தேவ, நீரே பரிசுத்த தேவ. சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க. அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலை வேளைய கர்த்தரை பரிசுத்த ஆவியான உலாவிக் கொண்டிருக்கிற கரந்தட்டே சத்தமா சத்தமா ஒரு பரிசுத்த மகிமை இறங்குவதாக. சிந்தையில பரிசுத்தம் இறங்குவதாக. வாழ்க்கையில பரிசுத்தம் இறங்குவதாக. வருஷத்தை முடிக்க போகிறோம். எல்லா அசுத்தம் இங்கே அழியட்டும். எல்லா தீமை இங்கே அழியட்டும். எல்லா சாபம் இங்கே அழிகட்டும். எல்லா அசுத்த கிரைகள் இங்கே அழியட்டும். பரிசுத்த 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 ஆவியானுடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, வேதத்தின் ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். போய் தன் தகப்பனாகிய பலியிட்டார். இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கரதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல தட்டணும். அல்லேலூயா.
கை வலிக்க வலிக்க தேட்டணும். போதும். பாருங்க, யோசேப்பு எகிப்துக்கு முன்னாடியே போயிட்டார். சகோதரர்களால அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு போய்விட்டார். எகிப்துக்கு போய் அவரை கர்த்தர் உயர்த்தினார். அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எகிப்தில பெரிய அற்புத அடையாளங்கள் நடந்தது. அவர் மூலமாக அந்த தேசமே ரட்சிக்கப்படுகிறது. அவர் உயர்த்தினார். உலகமெல்லாம் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது இவருடைய சகோதரர்கள் எகிப்துக்கு சென்று தன்னுடைய தம்பியாகிய யோசேப்பினிடத்தில் தானியத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள். தெரிந்து விடுகிறது, இந்த எகிப்து தேசத்துல இப்பொழுது ஒரு கவர்னர் பதவின்றாங்க, ஒரு கவர்னராக, ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர் நம்முடைய சகோதரன் தான். அப்பாட்ட போய், அப்பா உங்க மகன் தான்ப்பா அங்க ஆளுநராக இருக்கிறார், கவர்னராக இருக்கிறார், வாங்கப்பா உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது யாக்கோப்புக்கு ஒரு பயம். அல்லேலூயா. யாக்கோப்புக்கு என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பயம். என்ன காரணம்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த இடத்தை, ஒரு இடத்தை காட்டுறாரு. இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற தேசம், நீ உன்னால நடக்கிற மட்டும் நட, எல்லா பக்கமும் நடந்து திரி, இதைதான் உனக்கு சுதந்திரமாக கொடுத்து இருக்கிறேன். ஈசாக்குக்கு சொல்றார், உனக்கு இதை கொடுத்து இருக்கிறேன். யாக்கோப்புக்கு சொல்றார், இதை உனக்கு நான் கொடுத்து இருக்கிறேன். இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோப்பே நீ கடந்து நீ எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது யாக்கோப்புக்கு ஒரு பயம் வருகிறது. ஆண்டவரே, என் மகன் கூப்பிடுறாரு, நான் எப்படி எகிப்துக்கு போறது? எகிப்து ஒரு இருள். எகிப்து அப்படின்னாலே இருள் என்று அர்த்தமாம். எப்படி எகிப்துக்கு போவது? நீர் கொடுத்ததான தேசம் இதுதானே, இதைத்தானே எனக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் என்று என் தகப்பனுக்கு, என் பிதாக்களுக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தீர், எனக்கும் வாக்கு கொடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பயம் அவரோடு, அவருக்கு இருக்கிறது. கலக்கத்தோடு கூட இருக்கிறார். இப்போது ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோப்பே, யாக்கோப்பே என்று கூப்பிடுகிறார். அவர் சொல்றாரு, நான் உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாருடைய தேவனா? ஏன் தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது கிடையாது. அப்பா கிறிஸ்தவர், அம்மா கிறிஸ்தவங்க, தாத்தா பாட்டி கிறிஸ்தவருங்க, மூதாதையர்கள் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு காரணமே கிறிஸ்தவர்கள் தான். நம்ம யாருமே குற்றம் சொல்லக்கூடாது. நாம மாத்திரம் சரியாக இருந்திருந்தால் நம்மை காண்கிறவர்கள் என்றைக்கோ இயேசுவை பார்த்திருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்றைக்கோ இந்த தேசமே ஆண்டவருடைய தேசமாக மாறி இருந்திருக்கும். என்றைக்கோ மாறி இருந்திருக்கும். எப்பொழுதோ இந்த தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கும், ஆண்டவரை பார்த்திருக்கும். ஆனால் இந்த தேசம் மெய்யான தேவனாகிய ஆண்டவரை கண்டு கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? குடிக்கிற மற்றவனோடு கூட கிறிஸ்தவனும் குடிக்கிறான். லஞ்சம் வாங்குகிற மற்றவர்களோடு கூட கிறிஸ்தவனும் லஞ்சம் வாங்குகிறான். ஏமாற்றுகிற மற்றவர்களோடு கூட கிறிஸ்தவனும் ஏமாற்றுகிறான். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த உலகத்துக்கு உரிய வாழ்க்கை